சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்திடம் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் 450 முக்கிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். நாளை ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தொடர்ந்து அதிமுகவின் உட்கட்சிக்குள் பல்வேறு மோதல்களும் பல்வேறு குளறுபடிகளும் குழப்பங்களும் ஏற்படும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணமாக அமைவார். அதிமுக பாஜக கூட்டணி கூட முறிவதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக செய்திகள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே சொன்னபடி ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவார். அவர் புதிய கட்சியை தொடங்குவார் என்று எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று அவரே தெரிவித்திருந்தாலும் நாம் கூறியிருந்தோம். நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது என்பதையும் நாம் தெளிவாக கூறியிருந்தோம். தற்பொழுது இரண்டாவது முறையாக நாம் கூறுகிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிற்குள் ஓபிஎஸ்ஸால் எதிர்த்து களம் காண முடியாது. அவர் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேற வேண்டும். அவர் அதிமுகவிற்கு எதிராக ஒரு கட்சியை தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மக்களும் புரிந்து கொள்வார்கள், எடப்பாடியும் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியிலேயே ஓபிஎஸ் அவர்கள் களம் கண்டு இரண்டாவது இடம் பெற்றதை எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதிய கட்சியை தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் எடப்பாடியே ஓபிஎஸ்ஐ தேடி வருவார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. முதற்கட்டமாக 450 நிர்வாகிகள் தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைய உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்ற சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது பற்றியான பேச்சுவார்த்தையையும் நடத்த உள்ளார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக மட்டுமல்ல, தமிழக அரசியலே ஒரு முன்னோட்டமாக இதுவரை கன்றியாத ஒரு அதிமுக அரசியலிலேயே திருப்புமுனையாக, திமுகவின் திருப்புமுனையாக தேர்தல் களம் மாறும். எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தது என்பதையும் அனைத்து ஆதாரபூர்வமான அறிவிப்புகளையும் நாம் பார்க்க போகிறோம். தற்பொழுது முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதுதான் ஓபிஎஸ்ஸின் திட்டம். அதுதான் டிசம்பர் மாத இறுதிக்குள் நடக்கும். முதற்கட்ட அறிவிப்பின்படி 450 அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுக்க உள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.